பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து ரோட் கட் ஆகுது. எப்படியே கீழே இறங்கி போகணுமா இன்னும் ரொம்ப தூரம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு நீங்கள் தனியாக வர முடியாது. இந்த மாதிரி யாராவது கைட் பண்ணாத வர முடியும். இங்கே ஒரு 15 டேஸ் தங்கினா 15 டேஸ்க்குமே 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவகாடோ மரத்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் சூப்பராக இருக்கே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உடன்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பேர் தாராளமாக படுக்கலாம். ஹிமாலயன்லாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியாதா? சொன்னா தானே தெரியும். சிலுக்கு. சிலுக்கா. கிரேட் ஹியூமன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். லைக் சப்ஸ்கிரைப். காய்ஸ் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ இப்போ நம்ம வந்து டீ குடிக்கலாம் போயிட்டுருக்கோம். மணி வந்து 7:40 ஆயிடுச்சு. 7 மணிக்கெலாம் டீலாம் ரெடியாக இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெடி பேர் சொல்லி வாக்கிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஃபார்முக்குள்ளே. நாங்கள் நல்லா தூங்கிட்டோம், டயர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ போயிட்டு லைட்டாக டீ குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விளாண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 7 மணி எந்திரிச்சேன், ஒரு 7 மணி போல். அது 7 மணி கிடையாது, ஆனால் எந்திரிக்க முடியல. ரொம்ப குளிர்லாம் இல்லை, நைட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. ஃபேன் போட்டே தூங்கிட்டு இருந்தோம். 7 மணிக்கு தான் ஃபேனே ஆஃப் பண்ணோம். காலைல டீலாம் குடிச்சிட்டு இப்போ வந்து ஃபார்ம் வாக் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட தீபக் ப்ரோ இருக்காரு. ஹாய் வணக்கம். ஹாய். ஸோ நம்ம கூட கோயம்புத்தூர்லேருந்து இட்ஸ் கோயம்புத்தூர் இருக்காரு. உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. என் பேர் குஹன், சீக்ரெட் ட்ராவலர், இட்ஸ் கோயம்புத்தூர் பேஜ். ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா ஹிமாலயன்லேயே வந்துட்டாங்க. திருச்சூர்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கேரளாவிலேருந்து அப்படி இங்கே வந்திருக்காங்க. இப்போ வந்து சும்மா ஒரு ஃபார்ம் வாக் அப்படின்னா நம்ம கேட்டு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அது வர போகிறோம். அதுவே ரொம்ப தூரம் தான். ஆமாம், இவரு ஹிமாலயன்லாம் வருவாரு பார்த்தேன். என் வண்டி பேர் ஹிமாலயன்லாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியாதா? சொன்னா தானே தெரியும். சிலுக்கு. சிலுக்கா. கிரேட் ஹியூமன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். லைக் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணாம். என்னோட பைக் நேம், என் சேனல் பேரை போடுறேன் நான், அதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பைக் நேம் வந்து டோரா. புஜ்ஜங்க அங்கே பாருங்க, ஜெட்டு போகுது. கிளியராக தெரியுது இல்லை? ஃப்ரண்ட்டில் போகிறது நார்மலாக தெரியாது, இல்லை தெரியுது கிளியராக. ஓகே, இங்கேருந்து அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? தெரியுதான்னு தெரில, ஒயிட்டாக இருக்குல்ல, அதான் வந்து பெப்பர் ஃபால்ஸ் தான். நேற்று எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பாகுபலி ஃபால்ஸ். சாரி காலையிலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா, மறந்துச்சு ப்ரோ. அங்கே நல்ல வேலை கூட நான் இருக்கனால சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, உங்ககிட்ட ஃபுல்லாக புழு மூட்டை பண்ணிருப்போம். எனக்கு நேற்றுலேருந்து அது பெப்பர் ஃபால்ஸ் சொல்லி மைண்டில் செட் பண்ணிட்டாங்க. அது வந்து மாற மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரே ஒரு சீன் வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஷாட் வந்து அவங்க எடுத்த ஃபால்ஸில் மிஸ் ஆனால இங்கே வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அதான் வந்து பாகுபலி ஃபால்ஸ். நம்ம வந்து நேற்று போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபால்ஸை பார்த்தோம்ல பக்கத்தில். ஸோ அதான் அந்த ஃபால்ஸ். இங்கேருந்து பார்த்தா அந்த மன்னவனூர் அங்கே இருக்குது, பூம்பாறை அங்கே இருக்கான். இதுதான் வந்து இதோட என்ட்ரன்ஸ். நம்ம வரும்போது ஆஃப் ரோட்டில் வந்து வந்திருப்போம். ஸோ ஆஃப் ரோட்டில் வந்த பிறகு இதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக ரோடு இருக்கும். ஸோ ஃபார்ம் ஆக்குன்னா அங்கேருந்து இது கூட்டு வந்துட்டு அது உள்ளே வந்து ஒரு ரைட்டில் ஒரு ரோடு கட்டாது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே போனால் அந்த உடன் ஹவுஸ் அதெல்லாம் இருக்குன்னாங்க. அவகாடோ டீலாம் நிறைய இருக்கும். இந்த இடத்துல வந்து அவகாடோ அந்த ஃப்ரூட்லாம் கூட பார்த்தோம். நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நடந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உடன் ஹவுஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்குது. நம்ம அந்த சைடு பார்த்ததுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹவுஸ் வந்து தனியாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. மேலே கொஞ்சம் தூரம் ஏறி போய் இருக்க மாதிரி இருக்குது, மரத்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒயிட் கலரில் இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாகவே அவங்க ப்ராப்பர்ட்டி தான். எங்கே வேணால் நீங்கள் சுற்றலாம். இது நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி. சுற்று உடன் ஹவுஸ் போய் நம்ம மேலே ஏறி பார்ப்போம். ஏறத்துக்கு கொஞ்சம் நேரமாக தான் இருக்குது. மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் சூப்பராக இருக்கே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உடன்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பேர் தாராளமாக படுக்கலாம். பவர் இருக்கான்னு தெரில. இங்கே பவர் ஆன் பண்ணதான் நினைக்கிறேன். உள்ளே உங்களுக்கு வாஷ்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அது நீட்டாக ஒரு லக்ஸுரி ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட் கூட வச்சுருக்காங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவகாடோ ட்ரீ இருக்குது. அதில் வந்து பழம்லாம் நிறைய இருக்குது. பழம் இல்லை, காய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காஃபி செடி கூட நிறைய இருக்குது இங்கே. ஒரு காய் சாம்பிள்க்கா அதுலேயும் நிறைய இருக்குது பெருசாக. அதுலேயே போய் பறிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம. போடுறா இதில் பாருங்கள்,
அவக்காடோ. ஐயோ கீழே வந்துச்சு. ஸோ இதுதான் அவக்காடோ. மரத்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து லைட் க்ரீனாக இருக்கா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு டார்க்காக இருக்குது. ஸோ இதில் ஒன்று பச்சைப்பா வேணாம், பெருசே இருக்குது. நேச்சுரலாக வளர்றது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைவ் கவுண்டர், இங்கே தோசை ஆம்லேட் எல்லாமே இங்கே போட்டு தராங்க. ஸோ அங்கே நின்றுட்டு சாப்பிட்லாம். அப்படியே நான் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வியூ பாருங்கள், கேம்ப் ஃபயர் இங்கே தான் போட்டோம். சரி அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை இட்லி, நார்மல் இட்லி, ஆம்லேட்டு, வடை, பப்பாளி பழம் கொடுத்துருக்காங்க, சாம்பார், சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முட்டை இட்லி நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. நார்மல் இட்லிக்கு மேலே அந்த முட்டை பொரியல் பண்ணி அதை போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இங்கே கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இருக்காது, எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கே ஒரு 15 days தங்குறீங்கன்னா 15 daysக்குமே 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனம் வச்சுருக்காங்க அவங்க. இன்னைக்கு டே 2ல் வந்து இப்போ பெப்பர் ஃபால்ஸ் வந்து போக போகிறோம். ஸோ அவங்களாம் வந்து வேறு எங்கேயோ போகிறாங்க, அதனால் அவங்க அங்கே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாங்க. இங்கே 3 ஜீப்புமே பார்த்து இந்த கை ஃபோமாக இருக்கணும், சரிங்களா? இப்போ கீழே இறங்க போகிறோம். ஐஸ் அந்த பெப்பர் ஃபால்ஸுக்கு வேற லெவல் ஆஃப் ரோடாக போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். 2 கையில பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க 4 பேர். முன்னாடி ஒரு ஜீப் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வாட்டர் ரிவர் கிராசிங் மாதிரி இருக்கு, சின்ன குட்டி ரிவர் தண்ணி போயிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு ஜீப் போயிட்டு இருக்கு, அங்கே ஒரு வேற கேங் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி போங்கடா அப்படிங்கிறாங்களோ? இல்லை ரிவர்ஸ் எடுத்து வேகமாக போகிறாரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர்லாம் நிறைய இருக்குது, அதனால தான் இது பெப்பர் ஃபால்ஸ்னு வச்சுருக்காங்களா. அதுவும் நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டேவோட ஓனர் தான் பெப்பர் ஃபால்ஸ்னு இதுக்கு வச்சிருக்காராம். அவங்களாம் பெப்பர் ஃபால்ஸ்னு எல்லாரும் சொல்ல எல்லோரும் பெப்பர் ஃபால்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா இலவ மஞ்சு மரம் வந்து நிறைய இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இதெல்லாம் இலவ மஞ்சு தான். வாட்டர் கிராசிங் ரெடி என்னடா அது குளிச்சிட்டு இருக்காரு. நாங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவர் கிராசிங் முடிச்சாச்சு. heading towards Pepper Falls. இதெல்லாம் சவுச்சவ், இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒன்று சவுச்சவ் கொடியாக இருக்குது. எல்லாமே சவுச்சவ் தான், நிறைய இருக்குது. கையிலே பிடிச்சலாம் போல. பப்ளிக்லாம் யாருமே அந்தளவுக்கு வரல. அப்படியே சேலஞ்சிங் தான். எல்லாமே இந்த நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டேலேருந்து உள்ள அவங்க கூட்டு வர்றது மட்டும்தான் இங்கே வராங்க. கேஸ் இப்போ நம்ம ஜீப்பை அங்கே கொஞ்சம் தூரம் ட்ராப் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எந்த ஜீப்பையும் போகாது, ஃபுல்லாக தேடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெக் பண்ணியெல்லாம் ரொம்ப நாள் வச்சா ஃபுல்லாக மூச்சு வாங்குது. எங்கே பார்த்து இந்த இலவ மூச்சு நிறையா இருக்குது, பறிக்க மாட்டாங்க போல, எல்லாம் மரத்துலேயே காஞ்சி வீணாக போயிட்டுருக்கு. ஏய் வெள்ளையே பறந்துட்டுருக்கு. தேஜஸ் சிவா பின்னாடி தேஜஸ் இருக்கு பாருங்க. ஏன் 20 minutes ப்ரோ? ஓகே, நார்மலாக வேகமாக இருந்தால் 25, இல்லாட்டி 40. இங்கே வர வழியில் உங்களுக்கு மிளகு, சவு கிலோ மஞ்சு, காஃபி இதெல்லாம் நிறையா இருக்குது. கைஸ் இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ட்ரெக் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து ரோட் கட் ஆகுது, எப்படியே கீழே இறங்கி போகணுமா இன்னும் ரொம்ப தூரம். ஸோ அந்த டீம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம், அவங்களும் வந்துட்டாங்க.
சரி இப்போ கீழே இறங்கி போக வேண்டியதான். இங்கேருந்தே சவுண்ட் கேட்குது, ஃபால்ஸ் சவுண்டு நல்லா இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக அடர்ந்த ஃபாரஸ்ட். ஓகே கீழே இறங்க வேண்டியதான். பார்த்து போங்க. நீ எப்படி வந்தது அதே மாதிரி தான்டா. ப்ரோ யாராவது ஒருத்தர் இருந்தீங்க, அவங்க வழி சொல்லுங்க. கைஸ் ஒரு வழியாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு சர்வலாக சர்க்கிட்டே வந்து 2 பேரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிட்டே வரலாமா அந்த ஃபால்ஸில். அதை இதை தாண்டி இன்னொரு இடம் இருக்கா மேலே. ஸோ அங்கேயும் போகலாம், அங்கே போயிட்டு வரலாமா இல்லை இங்கேயே குளிச்சுட்டு மேலே போகலாமான்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னொரு டீம் வர வேண்டியது இருக்குது, அதுக்காக அங்கே உட்காந்து வழி நடத்திட்டு இருக்காரு நம்ம கூட்டு வந்தவர். அதுக்குள்ளே எல்லாம் மேலே அதுக்குள்ளே மேலே போயிட்டாங்க பாருங்களேன். இவங்க வர சொல்லி மேலே பார்த்துக்கு லேட் ஆகும் போது. செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு நீங்கள் தனியாக வர முடியாது, இந்த மாதிரி யாராவது கைட் பண்ணாத வர முடியும். ஏன்னா வந்து இடையில ஒரு சின்ன சின்ன சந்தெல்லாம் போகுது, அதெல்லாம் வந்து பாதை மாதிரியே தெரியல. அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டான லொக்கேஷன் வர முடியுது. இந்த இடத்துல வந்து நம்ம சறுக்கிட்டே போகிறோம். நேச்சுரல் ஸ்லைடு இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, மேலே போவோம். வாரத்துக்குள்ளே ட்ரெஸ்லாம் வந்து பேர் செட்டில் ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம ஸ்டேலேருந்து பார்த்தா ஒரு பாத்துறீங்களா, அதுதானே அது ஸ்டேலேருந்து பார்ப்போம்ல. அங்கே இருக்குது பாருங்க பாகுபலி. நம்ம இருக்கிறது பெப்பர் ஃபால்ஸ், இன்னும் போகணும் மேலே. இங்கே எது சறுக்கிட்டே நம்ம போகலாம். இதில் தானே போய் சறுக்கிட்டு போகிறது. இதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாமா. அங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குமா? இங்கே ஆழம் இல்லையா? அது அந்த கீழே ஓ அந்த குழியா? ஓகே இங்கே ஆழம் இல்லை. இங்கே சறுக்கிட்டே போயிட்டு அங்கே விழுந்துடலாம். அதில் விழுந்தா திரும்ப எங்கே விடாந்துமா உணாக்கே மாதிரி தாங்க. செம்ம சிலிண்டர் கடை அப்படி. ஆனால் இங்கே வலிக்கலை, நார்மலாக தான் இருக்குது. ஏறாது கை இருக்க ப்ரோ, இது ப்ரோ ஏறவே இல்லை ப்ரோ. அந்த க்ரோசிங் அந்த இதோடைய தான் மேலே வந்தோம். அப்போ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இங்கேருந்து இங்கே ஒரு கிராசிங் இருக்குது, இந்த சைடு ஒரு கிராசிங் இருக்குது. கீழே பாறையெல்லாம் செம்மையாக வலிக்குது. நடந்தது கீழே ஆனால் பாறையில் குட்டி குட்டி பாறையாக இருக்குது, எல்லாம் வலிக்குது. இன்னும் மேலே போகணும். நண்டுலாம் நிறையா இருக்குது இங்கேயா. பார்த்து செம்மையாக இருக்குது, நிறைய இங்கே விழுந்துட்டோம். பார்த்துடா பார்த்து இல்லைங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. தமிழை மட்டும் பார்ப்போம். உள்ள போச்சுவா. சிலிண்டருக்கு இந்த பாய்ச்சலை உச்சிட்டே இருக்கோம். செம சிலிண்டருக்கு இன்னொன்று கேப் இருக்கு, அதில் எங்கே தான் பேசிட்டு இருக்கோம். அங்கே நின்றுட்டு இருந்தேன், இவனை தூக்கம் வந்தவனா என்னையும் சேர்த்து விட்டாங்க. இவனுக்கே வந்துட்டு குளிச்சிருவோம். அப்படியே பார்க்க வந்து போடு.
ஸ்டாப் வியூ பார்த்துக்குங்க. ஸோ அங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே நடந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம சர்க்கிட்லாம் போகலாமா, நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ இப்படி ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் நீங்கள் மட்டும்தான் இங்கே குளிக்கிறோம். ஜாலியாக இருக்குது. இங்கே வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். எங்கள் ஜீப்பில் வந்தவங்க மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது. செம்ம என்ஜாய் பண்ணோம். ஃபால்ஸ்லேருந்து செம்மையாக முதுகில் நல்லா அடி ஒரு மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. செம்மையாக இருக்கு. ஃபால்ஸை குளிச்சுட்டு வர வழியில் அவக்காடோ பறிச்சுட்டு போடுங்க ப்ரோ. கீழே படுத்துறேன். ஓகே. இங்கே பாருங்க, இங்கே நிறைய மரம் இருக்குது. எங்கே வேணா இருக்குது, யார் வேணால் பறிச்சிக்கலாம் போல. போகிற வழியில் அப்படின்னு நிறைய இருக்குது. இங்கே பெருசாக இருக்குது. நம்ம ஃபார்ம்லேயே இருக்குது. அங்கே எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே பெருசாக இருக்குது. வீட்டில் போய் பிடிச்சிருக்கு. கீழே போட்டியாடா? சரிச்சோ, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? நம்ம ஃபால்ஸ்லேருந்து மறுபடியும் ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மறுபடியும் இப்போ ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துருக்கு. அவங்கள வந்து பேக் சைட் போயிட்டாங்க. பாருங்க, இங்கே வியூ சூப்பராக இருக்குது. Shiva Chow Chow edition. Chow Chow. Yeah. Shiva Chow Chow edition. Come on, look. எப்படி ஃபீல் பண்றீங்க சிவா? ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம பிளாக் பெப்பர் அவகாடோ, இப்போ சவ் சவ். இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே போகல. गाइस, நம்ம ஒரு வாட்டர் கிராசிங் வரும்போது பார்த்தோம்ல, அதுக்காக நம்ம முன்னாடியே இறங்கிட்டு நம்ம ஜீப் வரதை வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ சாப்பிட்றதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். சாப்பிட்ற லொக்கேஷனுக்கே நம்ம ஜிப்பில் தான் போகிறோம் பாருங்கள். அதுவும் வந்து ஆத்தோரத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம் போல. ஆல்ரெடி நம்ம கூட வந்தவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள். சரி, நம்ம ஜீப்லேயே வந்துச்சு அவங்க இருக்கிறதுக்கு. அதுலேயே இறக்கியாச்சு ஜீப்பு. சிவா ரிவர் ரைட்டிங் படி. ஐயோ, என்னது இது? காலைல உள்ளே போகுது ப்ரோ, கீழே பார்த்து இறங்குங்க. செம்மையாக ஒரு ஆஃப் ரோடு ட்ரைவு ப்ளஸ் அந்த ஃபால்ஸையும் முடிச்சுட்டு ஸோ ரிவருக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் எல்லாம் சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லோரும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதான் நம்ம வந்து ஜீப் எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் புலவு மாதிரி வச்சுருக்காங்க, எக்கு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து பொடலங்காய் 60 வச்சுருக்காங்க. ஸோ இது கட்லெட் மாதிரி, இது என்னன்னு தெரில, இது ஃபிஷ் மாதிரி இருக்குது. சரி, இது பன்னீர் இது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரிவருக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். டீம் எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்பா, ஜீப்பு செம்ம சூடாக இருக்குது. நல்லா இருக்கு. சுட சுட சாப்பாடு, அது வந்து ரிவர் ஓரத்தில் வந்து சூப்பராக இருக்குது.